த கேபிட்டல் நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நிரஞ்சன். இன்னைக்கு ஹோலி பண்டிகை. உங்க எல்லாருக்குமே ஹோலி நல்வாழ்த்துக்களும் கூட. காங்கிரஸ் கட்சிக்காரங்க சமீப நாட்களா அவங்க சொல்லக்கூடிய வார்த்தைகள், எங்க கூட கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளே எங்களை அவமரியாதை செய்யறாங்க, எங்களுக்கு போதுமான இடங்களை கொடுக்காம எங்களை ஒரு மாதிரி ஒதுக்கி வைக்கிறாங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்களை சொல்றதை நம்மளால கேட்க முடியுது. அதுக்கு நிறைய பதில்களை தான் இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். தயவு செய்து இந்த வீடியோவை காங்கிரஸ் கட்சிக்காரங்களோ இல்லாட்டி காங்கிரஸ் கட்சி ஆதரவாளர்களோ பார்க்காதீங்க. நிச்சயமா உங்களுக்கு இந்த வீடியோ கடுமையான கோபத்தை உருவாக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கே தெரியும், உங்களுடைய ஆதரவை நம்பி மட்டும்தான் டெல்லியில இருந்து இயங்கக்கூடிய முதல் தமிழ் யூடியூப் சேனல் அதை நடத்திட்டு இருக்கேன். இப்போ இந்த மாதிரியான ரொம்ப ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் சேரணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். காங்கிரஸ் கட்சி ஒரு கூட்டணியில இருப்பாங்க. அந்த கூட்டணி ஜெயிக்கணும்ன்றதை விட எப்படியாவது அந்த கூட்டணி தோத்து போயிடணும் அப்படின்றதுலதான் காங்கிரஸ் கட்சி ரொம்ப மும்முரமா ஈடுபடுவாங்க. அதுக்கு சமீபத்து உதாரணம் தான் தமிழ்நாட்டில் நடந்துகிட்டு இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. போன தடவை கொடுத்த மாதிரியே 25 சீட்டுகள் கொடுக்குறோம் அப்படின்னு திமுக சொல்றாங்க. இல்ல 2016ஆம் ஆண்டு எங்களுக்கு கொடுத்த மாதிரியே 41 சீட்டுகளை எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு காங்கிரஸ் கட்சி விடாப்பிடியா இருக்கிறாங்க. இது அவங்க முதல்ல இருந்தே பண்ணியிருந்தாங்கன்னா தெரியாது. தேர்தல் அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு இன்னும் ஒரு வாரம் தான் இருக்கக்கூடிய சூழல்ல திடீர்னு அந்த பிரச்சனையை கொண்டு எவ்வளவு பெரிய சிக்கலை ஏற்படுத்தி இருக்கிறாங்க. கூட்டணி இருக்குமா உடையுமா அப்படின்ற கடுமையான சந்தேகம் அப்படின்றது போயிட்டு இருக்கு. கூட்டணி கண்டினியூ தான் ஆக போகுது. ஆனாலும் கூட அவங்களுக்கு இடையில ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த விரிசல் சரி செய்ய முடியாத விரிசலா மாறிடுச்சு அப்படின்றதுல மாற்று கருத்து இல்லை. ஆனா காங்கிரஸ் கட்சி இந்த மாதிரியான கடைசி நேர நெருக்கடிகளை கொடுத்து ஒரு மாநிலத்துல ஆட்சி வாய்ப்பை இழக்கக்கூடிய விஷயம் அப்படின்றது அவங்க புதுசா பண்ணல. சமீபத்திய உதாரணங்கள் சில நம்ம இப்ப பார்க்கலாம். பீகார் மாநிலத்துல என்னாச்சு? தேஜஸ்வி யாதவ் அவர்கள் தான் முதல்வர் முகமா அறியப்பட்டு இருந்தாரு எதிர்கட்சிகள்ல. ஆனா காங்கிரஸ் கட்சி அதை கிட்டத்தட்ட ஒத்துக்கவே இல்லை. கடைசி நேரம் வரைக்கும் முதல்வர் வேட்பாளரா முதல்வர் முகமா தேஜஸ்வி யாதவை அறிவிக்கிறதுல காங்கிரஸ் கட்சிக்கு பெரிய தயக்கம், சிக்கல் அப்படின்றது இருந்தது. ராகுல் காந்தி ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அவரை ஒத்துக்கிட்டாலும் கூட உள்ளூர்ல இருக்கக்கூடிய காங்கிரஸ் நிர்வாகிகள் அதை ஏத்துக்கவே இல்லை. அது மட்டும் பண்ணல, இதே மாதிரிதான் தொகுதி பங்கீடுகள் தொடங்கி பல விஷயங்கள்ல கடைசி கட்டம் வரைக்கும் பெரிய பிரச்சனை அப்படின்றது போய்கிட்டே இருந்தது. என்னாச்சு? கடைசியில குடிமிப்புடி சண்டையை போட்டு தேஜஸ்வி யாதவுடைய சட்டையெல்லாம் பிடிச்சி ஒரு 70 சீட்டுகளுக்கு மேல வாங்கியிருந்தாங்க. ஆனா ஜெயிச்சது வெறும் 18 சீட்டுகள் தான். உடனே அவங்க ஒரு தர்க்கத்துக்கு வருவாங்க. ஏங்க, தேஜஸ்வி யாதவ் தானே தோத்தாரு, அப்ப அவரையும் தானே கேட்கணும். ஆனா என்ன சிக்கல் அப்படின்னா, நீங்க அந்த வெற்றி வாய்ப்பை சிதைக்கிறதுக்காக எவ்வளவு தூரம் வேலை செஞ்சீங்க அப்படின்றதுலதான் கடைசி வரைக்கும் நீடிச்ச அந்த இழுபறி அப்படின்றது பெரிய ஒரு சிக்கலா தான் இருந்தது. 70 சீட்டு வாங்கினீங்க, அதுல ஒரு 50 சீட்டு ஜெயிச்சிருந்தா கூட மற்ற மாநிலங்கள்ல நீங்க போய் கூட்டணி கட்சிகளுடைய சட்டையை பிடிச்சி, அங்க பாருங்க பீகார்ல நாங்க சண்டை போட்டு வாங்கணும், ஜெயிச்சு காட்டியிருக்கிறோம் அப்படின்னு சண்டை போட்டு வாங்கி தோத்து தான் போயிருக்கீங்க. நீங்க தோத்ததும் இல்லாம கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளை தோக்கடிக்கவும் செஞ்சிருக்கீங்க. எதுக்கு இதை பண்றாங்கன்னு தெரியல. அப்புறம் இன்னொரு மிக முக்கியமான வார்த்தையை அவங்க என்ன பயன்படுத்துவாங்கன்னா, கூட்டணி கட்சிகள் எங்களை அவமரியாதை செய்யறாங்க, ராகுல் காந்தியை இதன் மூலியமா அவமதிக்கிறாங்க அப்படின்ற வார்த்தைகளை அவங்க பயன்படுத்துறதை பார்க்க முடியுது. ஏன், நான் இந்த தமிழ்நாடு பிரச்சனையில கூட அவங்க மீண்டும் மீண்டும் சொல்றது, எங்களுக்கு தேவையான மரியாதையை திமுக கொடுக்க மாட்டேன்றாங்க, எங்களை ரொம்ப உதாசீனப்படுத்தி நடத்துறாங்க அப்படின்னு. சரிங்க, உங்களை அவமரியாதைப்படுத்துறது மற்ற கட்சிகளா இல்ல நீங்களா? உதாரணத்தை பார்ப்போமே. டெல்லியை பொறுத்த வரைக்கும் டெல்லியில ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி தொடர்ச்சியா 15 ஆண்டுகள் ஆட்சி செய்த கட்சி அப்படின்னா காங்கிரஸ் கட்சி. ஷீலா தீக்ஷித் அப்படின்ற ஒற்றை பெண்மணி 15 ஆண்டுகளா டெல்லி அவங்களுடைய கண்ட்ரோல்ல வச்சிருந்தாங்க. அவங்களுடைய மறைவுக்கு அப்புறமா இன்னைக்கு காங்கிரஸ் கட்சி டெல்லியில என்ன நிலைமையில இருக்கிறாங்க? ஆனா காங்கிரஸ் கட்சி கிட்ட இருந்து ஆம் ஆத்மி வெற்றி வாய்ப்பை தட்டி பறிச்சு 10 வருடம் வச்சிருந்தாங்க. இப்ப ஆம் ஆத்மி கிட்டையும் தட்டி பறிச்சு பாரதிய ஜனதா கட்சி இப்ப ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க 2 பேருமே அந்த பின்பற்றின வழிமுறைகளை விமர்சிக்கணும் அப்படின்னா காங்கிரஸ் கட்சி அதுக்கு முன்னாடி அவங்க பயன்படுத்தின வழிமுறைகள் எல்லாம் விமர்சிக்க வேண்டியதா இருக்கும். ஆனா அரசியல் இதெல்லாம் இருக்கும் அப்படின்னு தான் தெரிஞ்சும் கூட டெல்லியில காங்கிரஸ் கட்சி என்ன நிலைமையில இருக்கிறாங்க? ஒரு கவுன்சிலர் எந்த கவுண்ட்ல இருக்கிறாங்க? மேயர் அவங்களால ஜெயிக்க முடியுதா? இல்ல ஏதாவது ஒரு உருப்படியான ஒரு எதிர்கட்சி அந்தஸ்தில இருக்க முடியுதா? ஒரு டீசென்டான ஓட் பேங்காவது வச்சிருக்காங்களா? எதுவுமே கிடையாது. அப்படியே டெல்லிக்கு கொஞ்சம் மேல போங்க. ஹரியானா மாநிலத்துல கிட்டத்தட்ட எல்லா ஊடகங்களுமே ஆரிடம் சொன்னது, காங்கிரஸ் ஜெயிக்க போறாங்க ஹரியானாவில் அப்படின்னு எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா பாரதிய ஜனதா கட்சி அந்த வெற்றி வாய்ப்பை தட்டி பறிக்கல. காங்கிரஸ் கட்சிக்குள்ள இருந்த திபேந்திர கூடா மற்றும் குமாரி செல்ஜா ஆகிய 2 பேருக்கு இடையில இருந்து ஏற்பட்ட அந்த பனிப்போர், என்ன பனிப்போர்! முதல்வர் யார் அப்படின்றதுல ஜெயிக்கவே இல்லை. அதுக்கு முன்னாடியே நாற்காலிக்கு சண்டை போட்டு
கடைசியில வெற்றி வாய்ப்பை இழந்து தோத்து போய் பாரதிய ஜனதா கட்சி மீண்டும் அங்க ஆட்சியில் இருக்கிறாங்க. இப்போ ஹரியானா மாநிலத்துல காங்கிரஸ் கட்சியை அவமரியாதை செஞ்சது யாரு? ராகுல் காந்தியை அவமரியாதை செஞ்சது யாரு? பாரதிய ஜனதா கட்சியா இல்ல மற்ற எதிர்கட்சிகளா? அவமரியாதை செஞ்சது காங்கிரஸ் கட்சியே தான். டெல்லிக்கு கொஞ்சம் அப்படி கீழே வாங்க, மத்திய பிரதேச மாநிலம். ராகுல் காந்தியுடைய நிழலாவும் கிட்டத்தட்ட சகோதரர் மாதிரி இருந்தவர் ஜோதிராதித்ய சிந்தியா. முதல்வர் வேட்பாளருக்கான அந்த நாற்காலிக்கான பதவி சண்டையில கடைசியில அவர் என்ன பண்ணிட்டாரு? காங்கிரஸ் கட்சி அந்த மாநிலத்துல இரண்டா பிளந்து பாரதிய ஜனதா கட்சி கூட போய் சேர்ந்து இன்னைக்கு அவர் மத்திய அமைச்சராகவும் இருக்கிறாரு. அப்போ மத்திய பிரதேச மாநிலத்துல காங்கிரஸ் கட்சியும் ராகுல் காந்தியும் அவமரியாதை செஞ்சது யாரு? பாரதிய ஜனதா கட்சி கிடையாது. அங்க மாநில கட்சிகள்னு எதுவுமே கிடையாது. இவங்க 2 பேர் தான் பிரைம் பிளேயர்ஸ். அப்போ அங்க யாரு காங்கிரஸ் கட்சியை தோக்கடிச்சது? காங்கிரஸ் கட்சிக்காரங்களே தான் தோத்துட்டாங்க. அப்படியே கொஞ்சம் லெஃப்ட் எடுத்து வாங்க, ராஜஸ்தான் மாநிலத்துல சச்சின் பைலட் அவர்கள் செஞ்ச எவ்வளவு பெரிய பிரச்சனை, அதே மாதிரி முன்னாள் முதல்வராக இருக்கக்கூடிய அசோக் கெலாட் அவர்கள் செஞ்ச பிரச்சனை எந்த அளவுக்கு, அவங்க 2 பேருக்கும் இடையில அந்த முதல்வர் நாற்காலிக்கான சண்டையில கடைசியில் ஆட்சியை பறிகொடுத்து அங்க கிட்டத்தட்ட ஒண்ணுமில்லாத ஒரு நிலைமையில தான் இருக்கிறாங்க. அப்ப ராஜஸ்தான் மாநிலத்திலையும் மாநில கட்சிகள்லாம் எதுவுமே கிடையாது. 2 பேருக்கு இடையில தான் சண்டை, ஒன்னு காங்கிரஸ் ஒன்னு பிஜேபி. அப்போ அங்க தோக்கடிச்சது டிஎம்கே கிடையாது, அங்க காங்கிரஸ் அவமரியாதை செஞ்சது சமாஜ்வாதி கிடையாது, அகிலேஷ் யாதவ் கிடையாது, தேஜஸ்வி யாதவ் கிடையாது. அங்க அவங்கள தோக்கடிச்சது காங்கிரஸ் கட்சிக்காரங்களே தான். கொஞ்சம் அப்படியே ராஜஸ்தான்ல இருந்து இன்னும் கொஞ்சம் உள்ள போனோம்னா குஜராத் மாநிலம். பிரதமர் நரேந்திர மோடி 3 தடவை முதல்வராக இருந்த மாநிலம். அதுக்கப்புறம் அவரு பிரதமராகவும் 3 தடவை ஆயிட்டாரு. தொடர்ச்சி அங்க பாரதிய ஜனதா கட்சியே தான் ஆட்சியில் இருக்கிறாங்க. 25 வருடங்களுக்கு மேலாக டைரக்டான ஒரு ஆப்போசிஷன் அப்படின்னா காங்கிரஸுக்கு பாரதிய ஜனதா கட்சிலாம் குஜராத்ல வேற யாரும் கிடையாது. இப்பதான் ஆம் ஆத்மி கட்சி உள்ள போக தொடங்கி இருக்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது 25 வருஷமா குஜராத் மாநிலத்துல உங்களை தோல்வி அடைய செய்து உங்கள் கட்சியை அவமரியாதை செய்து ராகுல் காந்தியை அவமரியாதை செய்தது வேற யாரு? மற்ற உங்க கூட்டணியில் இருக்கக்கூடிய நட்பு கட்சிகளா? உங்களுக்கு நீங்களே தான் தோத்துக்கிட்டீங்க. கீழே கொஞ்சம் வாங்க, கர்நாடகா மாநிலத்தில் என்ன போய்கிட்டு இருக்குது? முதல்வரா அங்க சித்தராமையா இருக்கிறாரு. ஆனா அந்த நாற்காலிக்கு டி.கே. சிவகுமார் போட்டி போடுறதும் இந்த 2 தரப்பினரும் டெல்லிக்கு வந்து எவ்வளவு குடைச்சல் கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். கேரளாவில் எலெக்ஷன் நடக்க போகுது. அங்க எவ்வளவு பெரிய பிரச்சனை, முதல்வர் நாற்காலிக்கு எவ்வளவு பெரிய சண்டை. ஒருவேளை அந்த மாநிலத்தில் ஆட்சி பறிப்போகுது அப்படின்னா அதுக்கு வேற யாருமே காரணம் கிடையாது, ஒன் அண்ட் ஒன்லி காங்கிரஸா மட்டும்தான் இருப்பாங்க. சரி, டெல்லிக்கு மேல அப்படியே வாங்க, ஹிமாச்சல் பிரதேசம். பிரியங்கா காந்தியுடைய சொந்த வீடு அங்கதான் இருக்குன்றதுனால அவங்க பெரும்பாலான நேரம் அங்கேயே தான் இருப்பாங்க. ஆனா இப்ப அங்க இருக்கக்கூடிய முதல்வருக்கும் முன்னாள் முதல்வருடைய குடும்பத்திற்கும் ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த பிரச்சனை எப்ப வேணாலும் ஆட்சி போயிரும் அப்படின்ற மாதிரியான ஒரு சூழல் அப்படின்றது அங்க இருக்கு. அப்போ ஹிமாச்சல் பிரதேசத்துல யார் உங்களை அவமரியாதைப்படுத்தி இருக்கிறா? கோவா மாநிலத்துக்கு எடுத்துக்கோங்க, அங்கேயும் உங்களுக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் தான் இடையில தான் போட்டி. அங்கேயும் உங்களால கோல் வச்ச முடியல. அப்கோர்ஸ் கட்சியை விரிவுபடுத்தணும்னு நினைக்கிறாங்க ஆம் ஆத்மி பார்ட்டி. அவங்க கோவால போட்டி போடுறாங்க, எல்லா இடத்துலயும் போட்டி போடுறாங்க, அவங்க சக்சஸ் ஆகுறாங்க. இன்னைக்கு அவங்களும் ஒரு நேஷனல் பார்ட்டியா இருக்கிறாங்க. நீங்க என்ன பண்ணீங்க அப்படின்றது ஒரு கேள்வி. மேற்கு வங்க மாநிலம் எடுத்துக்கோங்க, கிட்டத்தட்ட ஒரு கம்யூனிஸ்டுகளுக்கு மாற்றா ஒரு எதிராக இருந்தவங்க காங்கிரஸ்காரர்கள் இன்னைக்கு அந்த மாநிலத்தில் எந்த இடத்துல இருக்கிறாங்க? முதலிடம் திரிணாமுல் காங்கிரஸ்க்கு, 2வது இடம் ஆப்போசிஷன் பார்ட்டியா பாரதிய ஜனதா கட்சி இருக்கிறாங்க, 3வது இடத்துல கம்யூனிஸ்டுகள் இருக்கிறாங்க, 4வது இடத்துல தான் காங்கிரஸ் கட்சி இருக்கிறாங்க. அப்போ அங்க உங்களை வளர விடாம தடுக்கிறது யாரு? திமுகவா இல்ல சமாஜ்வாதி பார்ட்டியா, தேஜஸ்வி யாதவா, லாலு பிரசாத் யாதவா? யார் பண்றாங்க உங்களை? காஷ்மீர் மாநிலத்துக்கு எடுத்துக்கோங்க, நீங்க வடகிழக்கு மாநிலங்களை எடுத்துக்கோங்க, எல்லா ஊரையும் நீங்க இப்படி ஒவ்வொன்னா நீங்க பஞ்சாப்ல உங்களுக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் இடையில தான் அவ்வளோ பெரிய போட்டி அப்படின்றது நிலவச்சு. சிரோன்மணி அகாலிதளம் பாஜக கூட கூட்டணி வச்சிருப்பாங்க. ஆனாலும் கூட கூட்டணியே இல்லாம தன்னந்தனியா ஜெயிக்கக்கூடியவங்களா இருந்தவங்க நீங்க தான். ஆம் ஆத்மி கட்சி அங்க உள்ள வந்தாங்க, உங்களால எதுவுமே பண்ண முடியலையே. இப்போ போட்டி ஆம் ஆத்மி வர்சஸ் பிஜேபின்னு ஆயிடுச்சு. உங்களை யாருமே ஆட்டத்திலே சேர்த்துக்க மாட்டேன்றாங்க. ஏன்னா அங்க இருந்த கேப்டன் அமரிந்தர் சிங் உங்களுடைய முகமா இருந்தவர், சித்துவுடைய மனைவி, இப்படின்னு ஏராளமானோர் உங்க கட்சியை விட்டு வெளியே போய் உங்க கட்சியை தோக்கடிக்கக்கூடிய வேலைகளை உங்க கட்சியில இருந்தவங்களே தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, வேற யாரும் பண்ணல. அப்ப இங்க எல்லா இடத்துலையும் காங்கிரஸ் கட்சியை அவமரியாதை செய்யறவங்களும் ராகுல் காந்தியை அவமரியாதை செய்யறவங்களும் யாரு? கூட்டணியில் இருக்கவங்களா? முதல்ல உங்களுக்கு எகெயின்ஸ்டா பாரதிய ஜனதா கட்சி செய்யக்கூடிய அரசியலை தடுக்காம இருக்கிறீங்க, அவங்களுக்கு எதிராக போட்டியிடக்கூடிய மாநிலங்கள்ல வெற்றி பெறாம இருக்கிறீங்க. மாநில கட்சிகள் அவங்க குட்டிக்காரணம் போட்டு அவங்க கடின உழைப்பை செலுத்தி எப்படியாவது வெற்றி பெறணும்னு இருக்கக்கூடிய இடத்துல நீங்க எதுக்காக வந்து இப்போ ராஜஸ்தான்ல காங்கிரஸ் ஆட்சி, மத்திய பிரதேசத்துல காங்கிரஸ் ஆட்சி, ஹரியானாவில் காங்கிரஸ் ஆட்சி, கோவால காங்கிரஸ் ஆட்சி,
பஞ்சாப்ல காங்கிரஸ் ஆட்சி. இப்படி எல்லா இடத்துலயும் வலுவா இருந்துட்டு டைரக்டா பாஜகவை அடிக்க வேண்டிய இடத்துல நீங்க அவங்களை அடிச்சு துவம்சம் பண்ணி ஜெயிச்சு வந்துட்டு ஏங்க மற்ற இடங்கள்லாம் நாங்க கோலோச்சுறோம், எங்களுக்கு தென்னிந்தியாவிலையும் நாங்க வரணும்னு ஆசைப்படுறோம், நாங்க இல்லாத மாநிலங்கள்லயும் வரணும்னு ஆசைப்படுறோம், எங்களுக்கு ஒரு கணிசமான சீட்டுகளை ஒதுக்குங்கன்னு கேட்டாங்கன்னா அப்கோர்ஸ் உங்களுக்கு மாநில கட்சிகள் தரப்போறாங்க. ஆனா நீங்க அப்படியான எதையுமே பண்ணாம மாநில கட்சிகள் கடுமையான உழைப்புல உருவாக்கக்கூடிய வெற்றியில நீங்க போய் பங்கெடுத்துக்கணும்னு நினைக்கிறது எந்த வகையில சாத்தியமா எந்த வகையில சரியானதா இருக்கும்னு எனக்கு தோணவே கிடையாது. சரி, இந்த நாடாளுமன்ற தேர்தல் எடுத்துக்கோங்க. நாடாளுமன்ற தேர்தலில் அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க கொடுக்கப்பட்ட பணியை சிறப்பாக செஞ்சிருந்தாங்க. மேற்கு வங்கத்துல மம்தா பானர்ஜி, தமிழ்நாட்டுல திமுக, உத்தரப்பிரதேசத்துல 2026 நாடாளுமன்ற தேர்தலுக்கான அடித்தளமா இருந்தது அயோத்தி ராமர் கோயில் விவகாரம். அந்த அயோத்தி ராமர் கோயிலை சுற்றி இருக்கக்கூடிய தொகுதிகள் எல்லாத்தையும் சொல்லி சொல்லி அடிச்சவர் சமாஜ்வாதி கட்சியுடைய அகிலேஷ் யாதவா இருக்கிறாரு. ஜார்க்கண்ட் மாநிலத்துல ஹேமந்த் சோரன், கேரளாவில் கம்யூனிஸ்டுகள், இப்படின்னு பெரும்பாலானவங்க இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடியவங்க அவங்களுடைய வேலையை மிக கச்சிதமா செஞ்சிருந்தாங்க. அந்த தேர்தலில் பெரிய அளவுல சொதப்புனது யாரு? எங்க பாஜக, திமுக தமிழ்நாட்டில் மட்டும்தான், திரிணாமுல் காங்கிரஸ் மேற்கு வங்க மாநிலத்துல மட்டும்தான், இடதுசாரிகள் ஒரு குறிப்பிட்ட மாநிலங்கள்ல மட்டும்தான், சிவசேனா மகாராஷ்டிரால மட்டும்தான், ஹேமந்த் சோரன் ஜார்க்கண்ட்ல மட்டும்தான், ஒமர் அப்துல்லா ஜம்மு காஷ்மீர்ல மட்டும்தான். ஆனா நீங்க தான் இந்தியா முழுவதும் போட்டிடுறீங்க. ஹரியானா மாநிலத்துல 2026 நாடாளுமன்ற தேர்தலில் உங்களுக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் தான் இடையில நேரடி போட்டி. 10 தொகுதிகளையும் அவங்க கிட்ட இழந்தது யாரு? குஜராத் மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த தொகுதியையும் பாஜக கிட்ட இழந்தது யாரு? மத்திய பிரதேசத்துல வெற்றி வாய்ப்பை அங்க இழந்தது யாரு? நீங்க இந்த மாநிலங்கள் எல்லாம் கவனம் செலுத்தி பாஜகவை நீங்க கணக்கச்சிதமா தோக்கடிச்சிருந்தீங்கன்னா இன்னைக்கு நாடாளுமன்றத்துல நீங்க தான் ஆளும் கட்சியா இருந்திருப்பீங்க. மற்ற கட்சிகளை உங்களை பின்னோக்கி வரக்கூடிய உங்ககிட்ட கையேந்தக்கூடிய இடத்துல இருந்திருக்கலாம். ஆனா அதையெல்லாம் செய்ய தவறிட்டு மாநில தேர்தல்னு வரும் பொழுது மட்டும் கூட்டணியில பங்கு வேணும், ஆட்சியில பங்கு வேணும், எங்களுக்கு அத்தனை இடம் வேணும், இத்தனை இடம் வேணும்னு நீங்க இவ்வளவு தூரம் கொந்தளிக்கிறது எனக்கு புரியல. எந்த அளவுக்கு இதெல்லாம் நியாயமான விஷயம்னு எனக்கு சுத்தமா புரியவே இல்லை. அவமரியாதை செஞ்சுட்டாங்க, எங்களை அசிங்கப்படுத்துறாங்க, இடம் தராம எங்களுக்கு எங்களை ரொம்ப உதாசீனப்படுத்துறாங்கன்னு சொல்லக்கூடியவங்க இந்த இடங்கள்ல இருக்கக்கூடியதெல்லாம் நான் இப்ப இத்தனையும் சொல்லிக்கிட்டு இருக்கிறது ஃபேக்ட்ஸ். நீங்க யாரு வேணாலும் இந்த ஃபேக்டை போய் செக் பண்ணி பார்க்கலாம். நான் இன்னும் புள்ளி விவரங்களோட சொல்ல முடியும். ஆனா இந்த அளவுக்கு சொன்னாலே அதுக்கான பதில் எப்படி வரும் அப்படின்றதான். உடனே இவங்க என்ன சொல்லுவாங்க, நாங்க 30 வருஷத்துக்கு முன்னாடி திமுக விட்டு கொடுத்தோம், 20 வருஷத்துக்கு முன்னாடி சிரோன்மானி அகாலிதளத்துக்கு விட்டு கொடுத்தோம், 10 வருஷத்துக்கு முன்னாடி சமாஜ்வாதி. இப்ப என்ன சிச்சுவேஷன், இப்ப என்ன சினாரியோல இருக்கு? எஸ்ஐஆர் விவகாரத்துல மேற்கு வங்க மாநில முதல்வர் மம்தா பானர்ஜி நேரடியா ஒரு சீஃப் மினிஸ்டர் எதுக்குங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு வரணும்? சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஒரு நாள் முழுக்க நான் டெல்லியில இருந்து சுப்ரீம் கோர்ட்ல இருந்து அதை நேரடியா கண்ணார பார்த்தேன். காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் காத்திருந்து தண்ணி குடிக்க கூட வெளியே போகாம ஆர்குமெண்ட் பண்ணி அந்த அம்மா போறாங்க. நீங்க என்ன பண்ணீங்க? ஆளுநர்கள், மாநில ஆளுநர்கள் இவ்வளவு பெரிய சிக்கலை நாடு முழுவதும் ஏற்படுத்துறாங்க அப்படின்னு வெறும் நீங்க குரல் மட்டும்தான் கொடுத்துக்கிட்டு இருந்தீங்க. அது கூட கொடுத்தீங்களான்னு தெரியல. ஆனா சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் ஃபைல் பண்ணி வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பை வாங்கினது திமுக அரசாதான் இருக்காங்க. திமுகன்ற தனிப்பட்ட கட்சி தான் அதை பண்ணியிருக்கிறாங்க. ஆளுநர் விவகாரத்துல கேரள மாநில முதல்வர் பினராயி விஜயன் டைரக்டா வந்திருக்கிறாரு. கேரளா ஸ்டோரி மாதிரியான படங்கள் ரிலீஸ் ஆகக்கூடாதுன்றது ஒரு முதல்வரா அவர் எவ்வளவு தூரம் பண்றாரு. ஆனா நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? பெயர் அளவுல ஒரு போராட்டம், அங்கங்க ஒரு பயிற்சி கூட்டம்னு ஏதாவது பண்ணுவீங்க. அதை தவிர இப்படியான ஒரு அதிரடி அரசியலை, ஒரு 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 முடிவை கொண்டு வரக்கூடிய ஒரு அரசியலை நீங்க எங்க பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்றது எனக்கு எதுவுமே தெரியல. முதல்ல இதெல்லாம் சரி செய்யுங்க. பாரதிய ஜனதா கட்சி கூட நேரடியா போட்டி போடக்கூடிய இடத்துல எல்லாம் போட்டியிட்டு அவங்களை கணக்கச்சிதமா தோக்கடிச்சிட்டு நெஞ்சை நிமிர்த்திட்டு மாநில கட்சிகள்கிட்ட உங்களுடைய உரிமையை கேட்டு பெறுங்க. இப்படி கடைசி நேரத்துல த்ரெட்டன் பண்ணி இது திமுக ஆதரவு, அதிமுக, இவங்க அதிமுக கூட கூட்டணிக்கு போனாலும் இதைத்தான் பண்ண போறாங்க. தாவேகா கூட ஒருவேளை கூட்டணிக்கு வந்தாலும் இதைத்தான் பண்ண போறாங்க. 70 சீட் எங்களுக்கு கொடுங்க, நாங்க 130 வருஷமா இருக்கக்கூடிய கட்சி, 100 சீட் எங்களுக்கு கொடுங்க, 2 பேரும் 50-50ல நிற்போம், இப்படிதான் இவங்க பேசுவாங்களே தவிர அந்த நிதர்சனத்தை புரிஞ்சுக்கிட்டு நம்ம கூட கூட்டணியில் இருக்கக்கூடியவங்களை ஜெயிக்க வைக்கணும் அப்படின்ற எண்ணம் இல்லாதவர்களாக காங்கிரஸ் கட்சியினர் மாறிக்கிட்டே வராங்க அப்படின்றதுதான். இந்த மாதிரியான நிலைமை தொடர்ந்து நீடிச்சுக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா விரைவில் இந்தியா கூட்டணி அப்படின்றது செதறி போயிடும். அடுத்த நாடாளுமன்ற தேர்தல் அப்போ நிச்சயமா ஒரு புது கூட்டணி, ஒரு தேர்ட் ஃப்ரண்ட், காங்கிரஸ் அல்லாத ஒரு கூட்டணி அப்படின்றது உருவாகிறதுக்கான வாய்ப்பை காங்கிரஸ் கட்சிக்காரங்களே தான் உருவாக்குறாங்க. அப்படி உருவாகும் பட்சத்துல அடுத்த முறையும் காங்கிரஸ் கட்சியால நிச்சயமா மத்தியிலும் ஆட்சிக்கு வர முடியாது அப்படின்றதுல என்னுடைய ஆருடமா
நான் ரொம்ப வெளிப்படையாவே சொல்றதுக்கு எனக்கு எந்த விதமான தயக்கமும் இல்லை. இப்ப நான் இவ்வளவு தூரம் சொல்லியிருக்கிறேன். காங்கிரஸ் கட்சியுடைய இந்த ஒட்டுமொத்த செயல்பாடுகளை நீங்க எப்படி பாக்குறீங்க? அவங்க எங்க அவங்களுடைய தவறை சரி செஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க? ஏங்க என்னங்க நீங்க சொல்றது எல்லாமே தப்பா இருக்குங்க. அப்படிலாம் கிடையாது. காங்கிரஸ் கட்சி அப்படிதான் கெத்தா தான் இருப்பாங்கன்னு உங்களுக்கு தோணுதா? உங்களுக்கு இந்த விஷயத்துல என்ன கருத்துக்கள் தோணுனாலும் அதை தைரியமா தயங்காம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி. நம்மளோட த கேபிட்டல் சேனல்ல இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க. உங்களுக்கே தெரியும், உங்களுடைய ஆதரவை நம்பி மட்டும்தான் டெல்லியில இருந்து இயங்கக்கூடிய முதல் தமிழ் யூடியூப் சேனல் அதை நடத்திட்டு இருக்கேன். இப்போ இந்த மாதிரியான ரொம்ப ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோஸை நிறைய பேர் கொண்டு போய் சேருங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய ஆதரவை அதிக அளவில் தாருங்கள். நன்றி.